உருளைக்கிழங்கு பொரிக்குழம்பு. இதில் தவா, சமையல் எண்ணெய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பூண்டு, கறிவேப்பிலை, எண்ணெய், கடுகு, சோம்பு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கறிவேப்பிலை. பொன்னிறமாக வறுத்து கொள்ள வேண்டும். தேவையான அளவுக்கு தக்காளி, நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் தக்காளி இது ஒரு வேளைக்கு மட்டும்தான். நல்லா தக்காளி வதங்கணும். வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 4 பெரட்டி எடுத்துருங்க. அப்போ தான் அதில் உப்புலாம் கொஞ்சம் இறங்கும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போடுங்க. நான் மிளகாய், தனியா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருப்பேன். அதுலேயே மிளகு சீரகமும் இருக்கும், அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு அந்த காயோடு ஒரு 4 பெரட்டிடுங்க. அப்போ தான் பச்சை வாசனை போகும், மிளகாத்தூள் பச்சை வாசனை போகும். ஒரு 4 பெரட்டை. ஏன்னா புளி சேர்க்க போகிறதில்ல. இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவு தண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கும், காயும் வெந்திருக்கும். கடைசியாக கேரட் ஒன்று எடுத்து, தேங்காய்க்கு பதில் கேரட்டை அப்படியே துருவி போட்டுருங்க. மிக்சியில் அரைக்காதீங்க, சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம். அப்படியே துருவி போட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சப்பாத்திக்கு சில பேர் கேரட் எடுத்து வச்சுடுவாங்க இல்லையா, அதுக்காக நீங்கள் துருவி போட்டிங்கன்னா கேரட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.